ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர். ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும், எக்ஸாம் எப்பொழுது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் டுடே அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதாவது டிஆர்பிக்கு நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது அந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 டெஸ்ட் வரும். அந்த 40 டெஸ்ட்டில் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24 டெஸ்ட் வரும். ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 டெஸ்ட் வரும். மார்க் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு 7 டெஸ்ட் வரும். இந்த 40 டெஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆல் சப்ஜெக்ட்டுமே, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் என்ன அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். பட் டிஆர்பி போல் எப்படி நீங்கள் எழுத போகிறீங்களோ அதே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். பட் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ரிவிஷன் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் ஏதோ ஒரு அகாடமியில் நீங்கள் ஒரு ஷெடியூல் வைஸ் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் நல்ல மார்க் எடுத்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இல்லை நான் வீட்டில் இருந்தால் படிப்பேன் அப்படின்னா ஓகே படிக்கலாம். பட் ஏதோ ஒரு கொஷினை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது என்ன அப்படின்னா சுய மதிப்பீடு, அதாவது எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ். ஏன்னா ஒரு பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். பட் அதுக்காக தான் நம்ம அகாடமியில் ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஏன்னா இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், அதை க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 31/12/2023 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது, கொஷின்ஸ் அப்படிங்கிறது 6th to 12th ஃபேஸ் பண்ணியிருக்கும். ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் இந்த ஷெடியூலை மட்டும் நீங்கள் ஒரு 40 டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டான வேயில் ஷெடியூல் வைஸ் நீங்கள் கரெக்டாக நீங்கள் படித்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த 2024 ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வாங்க முடியும். ஓகே, இப்போது இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஆர்பி போர்டுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அந்த மாதிரி கேட்டிருந்தோம். பட் அதுக்கு கேட்டதுக்கு, அதாவது அந்த எக்ஸாம் ப்ராசஸில் தான் இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் தான் இருக்குது. எல்லாமே அதுக்கான ப்ராசஸில் தான் இருக்குது. அதனால நீங்கள் தொடர்ந்து நீங்கள் படிங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எதுவுமே, அதாவது இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அது எல்லாமே ப்ராசஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் டிஆர்பி போல் நீங்கள் வேணால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, இதை தான் சொல்லுவாங்க. பட் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ராசஸில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்து நீங்கள் படிங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. ஏன்னா இந்த பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் நாட்கள் கம்மியான டூரேஷன் தான் இருந்தது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் பட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இப்போ இந்த புயல், அதிக மழை, அதை ரீசனாக வச்சு எல்லாருமே மாணவர்கள் நலன் கருத்தில் கொண்டு ரொம்ப நிறைய பேர் இப்போ, அதாவது நார்த் சைடாக இருந்தாலும் சரி தான், இல்லை சவுத் சைடாக இருந்தாலும் சரி தான், பாதிக்கப்பட்டனால அந்த எக்ஸாமை February 4க்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதனால ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்குது. பட் இதே வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அவங்க எப்போ வேணாலும் இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னால் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோமோ அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போது வேறு எக்ஸாம் எதுக்கான நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஹெச்டிஆர்பிக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட இல்லை அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அப்படி இருக்கும்போது நமக்கு பிஹெச்டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதுலேருந்து நம்ம ஒரு கேசிங் எடுத்துக்கலாம். ஆனால்
இப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். நம்ம அந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணால், எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணால், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு ஹை லெவலில் மார்க் எடுத்து அவங்க கொடுக்குற கட் ஆஃப் ஃபேஸஸ்க்குள்ளே நம்ம வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து வாங்க முடியும். ஏன்னா 5 சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஏன்னா இதில் சைக்காலஜி அந்த மாதிரி வேறு எதுவுமே படிக்க போகிறதில்ல. இது எலிஜிபிள் டெஸ்ட் இல்லை. கட் ஆஃப் ஏதாவது 82 மார்க் எடுத்தால் நமக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிங்கிறது இல்லை. இது கட் ஆஃப் ஃபேஸஸில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க. காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம படித்தா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் போஸ்டிங் வாங்குறது ஒரு கொஷின் மார்க்காக தான் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா எப்போ இருந்து, அதாவது இந்த நியமன தேர்வு வரும் எப்போ சொன்னாங்களோ 2018 அப்போ இருந்து இந்த நியமன தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அப்படி இருக்கும்போது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் வருவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. எப்படி இந்த பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி சடனாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து டுமாரோ தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஸோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னால் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். பட் எல்லாருமே இந்த எக்ஸாமை வந்து மிஸ் பண்ணாமல் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, எப்போ வரும், வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து யாருமே இனிமேலும் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அதாவது நீங்களே என்ன சொல்கிறது, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு போஸ்டிங் வேண்டாம், பார்த்துக்கலாம், அதாவது அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் திங்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட மைண்ட் செட்டில் இருந்துச்சு அப்படின்னா தூர தூக்கி போட்டுட்டு அதாவது ஃப்ரெண்டாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா டீச்சர்ஸும் நம்மக்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது அந்த யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் சார், என்னால் லாஸ்ட் டைமில் வந்து என்னால் படிக்க முடியலை, ஒரு 10 days கொடுத்தா போதும், இல்லைனா 1 week கொடுத்தா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட போதும், அந்த மாதிரிலாம் ஸோ அவங்களோட வந்து மென்டாலிட்டி வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களால வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம், எக்கனாமிக் ஓரியன்டாக நிறைய விஷயம் அதையும் தாண்டி தான் அவங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கம்மியான டூரேஷன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இடையில பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸாம் புயல், நிறையா மழையின் காரணமாக நிறையா ஸோ பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது அவங்களால ஸ்டடீஸில் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. இப்போ தான் வந்து டேட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதே மாதிரி சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும். ஸோ வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட ஸோ தொடர்ந்து படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் எல்லாருமே இந்த 2024 போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமிக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் தயவு செய்து யாருமே வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் போஸ்டிங் வந்து ஈஸியாக கிடைக்கும். இல்லை நான் வந்து நார்மலாக படித்தாலே மார்க் எடுத்துடும் அப்படின்னா மார்க் எடுத்துருவீங்க. ஆனால் அவங்க அதிகமாக ஸோ படிக்கிறவங்க வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமாகும். அப்போ அதையும் தாண்டி அந்த கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்தால் மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும், காம்படிஷனும் அதிகமாகவே இருக்கும். எந்த அளவுக்கு படித்தா நம்ம வந்து போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.